இவ்வளோ அழகான பிங்க் கலர் ஷீர் குருமா எப்போவாது பார்த்துருக்கீங்களா? இதில் நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஆட் பண்ணலை. ஓன்லி ட்ராகன் ஃப்ரூட் இருந்தால் மட்டும் போதும். இந்த ஈஸியான ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப ஈஸியாக காமிச்சிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அஃப்ராஸ் கிச்சன். எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் ஒரு ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டேன். அது ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃப் நம்ம பல்ப்புக்கும் ஒரு ஆஃப் நம்ம கார்னிஷ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். அது இந்த மாதிரி தோல் உடிச்சு அதோட நடுப்பாட்டு மட்டும் எடுத்துக்கணும். ட்ராகன் ஃப்ரூட் சுவையானது மட்டும் இல்லை, அதில் நார்ச்சத்து, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மெக்னீஷியம் மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஃப்ரூட் அது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், அப்புறம் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கணும். இப்போ ஒரு பேனில் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது நல்லா காய்ச்சணும். பால் நல்லா காயறதுக்குள்ள நான் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு 1 கப் ஷீர் குருமா சேமியா எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்க்குறேன். அது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சின பாலில் சேர்க்கணும். சேமியாவை நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். சீக்கிரம் கலக்கலன்னா கட்டி பிடிச்சிரும். இப்போ ஸ்வீட்காக நான் கண்டன்ஸ் மில்க் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேமியா ஃப்ரை பண்ண பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு கொஞ்சமாக பாதாமை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துருக்கேன். கடைசியில் கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்து இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஷீர் குருமாவில் இதை சேர்க்கணும். சேமியா நல்லா வெந்து அது கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ ஷீர் குருமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ராகன் ஃப்ரூட் பல்ப்பை அதெல்லாம் சேர்க்குறேன். பல்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். ஷீர் குருமா பிடிக்காத குழந்தைங்களே இந்த கலருக்காக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செஞ்சுருக்க அந்த டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக சர்வ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வேறு லெவலில் அப்படி இருக்கும். நான் இதில் கட் பண்ண ட்ராகன் ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேட் பண்ண பாதாமை தூவுனா அப்புறம் ஷீர் குருமா ரெடி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.